ஃபேமிலி படம்பா, சூப்பராக இருக்குப்பா, நல்லா பார்க்கலாம்ப்பா. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காப்புல. மப்சல் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல, கனமா நாங்கள் பார்க்குறோம், அதனால அது எங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. கதை சொல்லிட்டா எப்படி ப்ரோ நீங்களா போய் பார்ப்பீங்க? குடும்பம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும் ப்ரோ, டைவர்ஸ்னு போயிடக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குறோம் ப்ரோ, ஃபேமிலி படம் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நானே இந்த காலத்து ஜென்ரேஷன் தான் ப்ரோ, 18 வயசு 19 வயசு ஆகுது, எல்லாருமே பிடிக்கும், சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறாங்க. சாங்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, பார்க்கலாம். படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். எல்லாம் போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா, ஃபேமிலி படம் தான், பார்க்கலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் போச்சு படம், இன்ட்ரெஸ்டாக இருந்தது. டைவர்ஸ் பற்றியா? டைவர்ஸ் யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சார் படம், டைரக்ஷனும் நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. தரோம் எப்பவும் போல பெஸ்ட். ஆனால் மூவி நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலியோட மூவி, ஃபேமிலியாக வந்து பார்த்துக்கலாம். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதியோட நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கவங்க இந்த படத்தை பார்த்தாலே ஒன்று சேர்ந்துடலாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. ஐயோ, 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருக்கு. டான்ஸ் ஆடணும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. சும்மா ஜாலி ஃபேமிலி படம் தான், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. எல்லாம் 2 பேரும் நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்ல என்ஜாய்மெண்ட், நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக இருக்கும், மகாராஜா மாதிரி நல்லா இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் எல்லாருமே சூப்பராக. இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருக்கணும், செம காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துருச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் மெசேஜ்லாம் நான் எதுவும் பார்க்கலைங்க. படம் நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு, ஃபேமிலியாக என்டர்டெய்னிங்காக பார்க்கலாம். மெசேஜ்லாம் நான் எதுவும் பார்க்கலைங்க. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, ஃபைட்டு நல்லா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். இது இந்த சாங், அந்த சாங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது புதுசாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. டைவர்ஸை பற்றி இல்லை, அது குடும்பத்துக்குள்ளே எப்படி பிரச்சனை கொண்டு வராங்கன்றது பேச்சு. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி எடுத்துக்கிறான்றது தான் மேட்ரு. எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா, சூப்பர். அவர் என்னன்னா, அவர் நார்மலாக நல்லா நடிச்சிருக்காருண்ணா, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபேமிலி என்டர்டெய்னர்ண்ணா, ஜாலியாக வந்து பார்க்கலாம். நல்லா தானே இருந்துச்சு, சூப்பரான படம் தான். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைண்ணா, நல்ல படம், ஃபேமிலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக தானே இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. அது நல்ல ஸ்டோரி தான், பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். சூப்பராக இருக்கு. கம்பேக் நல்லா, ஒரு அந்த மகாராஜாக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இல்லை படம் நல்லா இருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே அந்த படம். ஸோ எல்லாருமே சொல்லவே வேண்டாம், அவர் பண்ணுற ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. சில இடத்துல நல்லா நல்லா கனெக்ட் ஆகிருக்காங்க, நல்ல ஒரு பேராக இருக்குது. ரியலாக பேராகவே அவங்க எப்படி படத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லார் லைஃப்லேயே நடக்குது. ஒரு விஷயமும் அது அப்படியே இங்கே காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் அதுதானா, எல்லா விஷயத்தில் டைவர்ஸ் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அது வந்து பேசியே தீர்த்துடலாம், ஒருத்தரும் அது கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து 2 பேர் தனியாக பேசினாலே பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதில் வந்து 3வது ஆளாக யாரையும் நம்ம சேர்த்துக்க கூடாது. இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேசினாலே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் அந்த கதையில் ஃபுல் விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். நித்யா மேம், விஜய் சேதுபதி சார் பேர் ரொம்ப நல்லா இருக்குது.
ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். நல்லா சிரிப்பாக இருக்குது. இல்லை சார், டைவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா வாங்கினாலும் அப்புறமா சேர்ந்துருவாங்க சார். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அதான் அவங்க 2 பேர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். மாமியார் மாமனார் ரொம்ப, மாமியாரும் அம்மாவும் ரொம்ப தலையிடாமல் இருந்தாலே லைஃப் நல்லா போயிட்டுருக்கோம் சார். இல்லை இல்லை, அதெல்லாம் சின்ன சின்னது இருக்க தானே சார் செய்யும். ஆனால் எங்கள் ஃபேமிலியிலேயும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாங்கள் போயிட்டு தான் சார் இருக்கோம். ஆமாம், 30 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். பாட்டும் நல்லா இருக்கு. இப்போ படம் சிரிப்பாக வேற இருக்குங்க சார். கதையோடு இருக்குது, இப்போ சிரிப்பாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். எல்லாம் நல்லா இருக்குங்க சார். படம் சூப்பராக இருக்குங்க, தாராளமாக பார்க்கலாம். இப்போ கல்யாணம் ஆகி சண்டை போடுறவங்களாம் வந்து இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள். டைவர்ஸ் கிடையாது, உடனே எல்லாம் ஜாயின் ஆகிடுவாங்க, ஃபேமிலியோடு சேர்ந்துருவாங்க. விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஆக்டிங் செம்ம சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. அதை தாங்க சொல்கிறேன், டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களாம் வந்து பார்க்க சொல்லுங்கள். போடுங்க, ஆட் போடுங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களாம் வந்து இந்த படம் பாருங்கள். மறுநாளே அவங்களாம் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருவாங்க. சூப்பராக இருக்குது படம். படம் ஒர்க்னா வேறு லெவலில் இருக்குது படம். அவங்க 2 பேர் காம்போ சூப்பராக இருக்குது. திருச்சி காம்போவோட இந்த 2 பேர் காம்போ நல்லாயிருக்கு. படம் ஒர்க்காக இருக்குது. அவர் நல்லா இருக்குது. எல்லா படமும் இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமெடியில் ஒர்க்காக இருக்குது. நிறைய ஃபீமேல் ஆக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க காமெடிக்கு, அவங்களும் ஒர்க்காக இருக்குது. புரியல இந்த ஆமாம் ஆமாம் இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் சேருவாங்க கன்ஃபார்ம். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒர்க்காக இருக்குது. 150 ரூபா வேஸ்ட் ஆகாது படத்துக்கு வந்தீங்கன்னா. ஒர்க் ஆகும் படம், நல்லாயிருக்கு. பார்க்கலாண்ணா, தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி தான், ஃபேமிலி படம் தான் அது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நைஸ் ப்ரோ. செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? தரமாக இருக்குது. பாட்டு தரமாக இருக்குது. பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. எப்படி இருந்துச்சு? கதை புரிஞ்சுதா உங்களுக்கு? கதை புரிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுது. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி இருந்து? நித்யா மேனன் ஹீரோயின் எப்படி இருந்தா பண்ணாங்க? ஹீரோயின் சூப்பராக இருந்தாங்க. விஜய் சேதுபதி அண்ணா செம்மையாக இருந்தார். வேறு என்ன சொல்ல? காமெடி அதுக்கு ஃபேமிலியே பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. 100க்கு 99 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம்ண்ணா. குடும்பமாக சேர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக அந்த மாமியார் வந்து எப்படி குடும்பத்தை இன்வால்வ் வராங்க, எப்படி பிரிக்கிறாங்க, அது கடைசியாக பிரி வந்து எங்கள் டைவர்ஸில் போய் முடியுது. அதை பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்க படம். அதெல்லாம் மாமியார் வந்து பார்க்க வேண்டிய படம்ண்ணா. அது படம் நல்லா இருக்குண்ணா. அப்படி ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. தேசபதி இயல்பாக வச்சுக்கிறாப்புல. பரோடா மாஸ்டர் எப்படி இருப்பாங்களா அதேமாதிரி வச்சுக்கிறாப்புல. இல்லை அவர் நல்லா இருக்கு படம். ஆமாண்ணா, டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக சண்டை வரும்ண்ணா. சின்ன சின்ன சண்டை வரும்ண்ணா. கடைசியாக டைவர்ஸில் போய் முடியும், டைவர்ஸ் வராது, ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதான் கதையை. மியூசிக்லாம் ஓகேண்ணா. யோகி பாபு காமெடி ஓகே. அதான் 2 பாட்டு சந்தோஷமாக பாடிருக்காப்புல. 2 பாட்டும் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாட்டு. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாண்ணா, எந்த குறை இல்லைண்ணா. ஓகேண்ணா. சொல்லுங்கள். படம் வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ 2 பேரும் பட்டையை கிளப்பிட்டாங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காப்புல, செம்மையாக போட்டிருக்காரு. வேறு லெவல் பிச்சு எடுத்துட்டாப்புல. ஆல்ரெடி ஒரு பாட்டு இட்டு ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. 2 சாங் வந்து இன்னும் இப்போ தான் கேட்டேன் நான். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆமாம், இப்போ நடக்கிற 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்னு இல்லை, 90s கிட்ஸாக இருந்தாலும் மேரேஜ் ஆச்சுன்னா ஈகோ அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஈகோ இல்லாமல் இருக்கணும். என்ன சண்டை என்ன பிரச்சனை வந்தாலுமே ஒன்றா இருக்கணும். பிரிஞ்சு போனாலும் சரி மறுபடியும் கூட்டின்னு வரணும். அதுதான் சொல்கிறாங்க. முக்கியமாக மாமனார் மாமியாரை ஓரம் கட்டிட்டு நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருங்க. 2 பேர் காம்பினேஷனும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குன்றனே. எல்லாருமே அது ஆச்சரியமாக படம் விட்டு வரவே மனசு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. காமெடி விஜய் சேதுபதி வந்ததுலேருந்தே காமெடி தான். சிங்கிளாக பண்ணியிருக்காப்புல விஜய் சேதுபதி. அவர் வந்தாவே அவர் பேசினாலும் சண்டை போட்டாலும் எல்லாமே காமெடியாக தான் இருக்குது. அது சில காமெடினா அவரை இதுவாக சொல்லலை, காமெடினா அது காமெடி பண்ணுறாரு. அவர் பேச்சே வந்து காமெடியாக தான் இருக்குது. என்ன செல்வி ஜி என்ன ஜி ஜி அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்கிறாப்புல. இப்போ நிறைய ஆமாம் நல்ல மெசேஜ். டைவர்ஸ் ஆகுதுன்னா இந்த படம்லாம் பார்த்தாங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வருவாங்க. அதில் யாருன்னா டைவர்ஸ் ஆகணும், இல்லை டைவர்ஸ் ஆகிருந்தாலும், இல்லை பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சேர வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஈகோ இல்லாமல் வாழுன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. அது 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90ஸாக இருக்கட்டும், 80ஸாக இருக்கட்டும், எப்போ வேணால் பிரிகிறாங்க சில பேர்லாம். ஸோ அவங்க இதை பார்த்தா ரொம்ப இதுவாக ஓகே. ஃபேமிலியாக தான் ப்ரோ வந்து பார்க்கணும். படம் வேறு லெவலு, சூப்பர் ஹிட்டு படம், சூப்பர்.